ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக நம்ம சித்தவித்தை அபியாச நிலையங்கள்ல எல்லாம் இப்போ பொதுமக்களுக்காக தனியாக ஒரு கூடாரம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பொதுமக்கள் எங்களுடைய ஐதீகப்படி எங்களோட உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது. ஏறத்தாழ ஒரு 1.25 மணி நேரம் நாங்கள் எல்லோரும் கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட டைமில் பொதுமக்கள்லாம் வெளியில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்காக தனியாக ஒரு கூடாரங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு. இப்போ இங்கே தேவகோட்டை அபியாச நிலையத்திலையும் கூட ஏறத்தாழ அந்த நிலைமை தான் உருவாயிருக்கு. இது வாசியை அடையாளப்படுத்தக்கூடிய சிற்பம். இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அந்த இடகலை, வடகலை, சுழிமுனை இந்த கான்செப்டில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பம். இது பொதுமக்கள் தவம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு நிறைய குற்றங்கள் நடந்த பகுதியாகவே இது இருக்குது. இந்த கண்டதேவி தேரோட்டத்தில் நடந்த கலவரத்தில் நடந்த கொலைகள், இப்படி தொடர்ந்து நிறைய கொலைகள் இந்த பகுதியில் நிறைய நடந்திருக்கு. அதனால் இந்த பகுதியை சுபிட்சமாக மாற்றுறதுக்கு, மக்களுடைய அந்த நன்மைகளை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப கவனமாக உருவாக்கப்பட்ட ஒரு சிற்பம். ஏறத்தாழ இது ஒரு கோர்ட்டு, இது ஒரு நீதிபதி, இது ஒரு தர்ம தேவன். இந்த இடத்துல அவங்களுடைய குறைகளை சொல்லிட்டாங்கன்னா அது மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த சில நாள்லேயே சம்மந்தப்பட்டவங்க நன்மை அடைஞ்சு அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டவங்களுக்கும் சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு தர்ம தேவனை தான் நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். எல்லாரும் தெளிவூற தெரிஞ்சு பயனடையணும். ஆத்ம நமஸ்காரம்.